Hi students, welcome to IAS Academy. So video பண்ண நாளைக்கு மக்கள் நம்ம அந்த டிக்கெட் செலக்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC A நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிவில், ECE, EEE மெக்கானிக்கல் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு சரிங்களா? அது யார் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ 4 பேர்த்த கம்பேர் பண்றப்ப யாருக்கு காம்படிஷன் நிறைய இருக்கும். சோ 4 பேருக்குமே கட் ஆஃப் என்ன மாதிரி வரும் எல்லா டீடைலுமே நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம். சோ ஏஇ எக்ஸாம்க்கான அந்த பேக் அண்ட் ஸ்பிளிட் அப் பத்தி நான் தெளிவா இந்த வீடியோல சொல்லிறேன். தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சிவில், ECE, EEE மெக்கானிக்கல் 4 பேர்ல யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்ச் நம்ம சேனல்ல பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஓகேவா? சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் அப்படின்னா TNPSC-க்காக நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு சேரும். ஓகேவா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி TNPSC-ல சிவில், ECE, EEE மெக்கானிக்கலுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாसेस கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வச்சிருக்கோம். ஒரு சில எக்ஸாம்க்கு क्वेश्चन பேங்க் வந்து கூட நம்ம ரெடியா வச்சிருக்கோம். ஓகேவா? ஃபீஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூலை 29 நியூ பேட்ச் போட்டுருக்கோம். சோ ஜூலை 29க்குள்ள சேர்றவங்களுக்கு ஆஃபரும் இருக்கு. ஓகேவா? பக்காவான ஆஃபர் போட்டுருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ ஃபர்ஸ்ட் சிவில் பார்க்கலாம். சோ சிவில் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னா கரெக்டா சொல்ல போனா ஒரு 190 வேகன்சி இருக்கு. ஓகேவா? மொத்தமா சிவிலுக்கு மட்டும் எவ்வளவு வேகன்சி இருக்கு? 190 வேகன்சி இருக்கு. ஓகேவா? மொத்தமா 600 பிளஸ் இருந்தாலுமே கூட அதுல சிவிலுக்கு மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 190 வேகன்சி இருக்கு. சரிங்களா? அப்ப பார்த்தாலே தெரியுது இங்க சிவில் தான் நிறைய பேர் உள்ள போறாங்க. ஓகேவா? காலங்காலமா சிவிலுக்கு நிறைய வேகன்சி வரும். அதே மாதிரி ஒரு 190 வேகன்சி சிவிலுக்கு வந்திருக்கு. ஓகே, அப்ப BA சிவில் படிச்சவங்களுக்கு 190 வேகன்சி இருக்கு. ஓகேவா? இப்ப டைரக்டா சிங்கிள் எக்ஸாம் இன்டர்வியூலாம் கிடையாது. சிங்கிள் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப இப்ப உங்களுக்கு 1:2 ஆர் 1:3 இந்த மாதிரி ஒரு ரேஷியோல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? மேபி 1:1.5 கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. சோ மோஸ்ட் ப்ராபபிளா ஒரு 1:2 அப்படின்னா ஒரு 380 பேர் சிவில் படிச்சவங்க அதாவது சர்டிபிகேஷனுக்கு போயிடலாம். ஒரு 380 பேர் போறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இதுல இப்ப சிவில் மட்டும் எத்தனை பேர் எழுதுவாங்க அப்படின்னா இப்ப நீங்க சிவில், ECE, EEE, மெக்கானிக்கல் இந்த 4மே சேர்த்து ஒரு 30,000 பேர் கிட்ட எக்ஸாம் எழுதுவாங்க. எப்பவுமே ஏஇ தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கண்டிஷன் இதுதான், ஒரு 30,000 பேர் எழுதுவாங்க நார்மலா எப்பவுமே. அப்படி பாக்குறப்ப சிவில் தான் அதுல மெஜாரிட்டியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் சிவில் கண்டிப்பா எக்ஸாம் எழுத வாய்ப்பு இருக்கு. 15,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவில் எழுத வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த 15,000 பேர் பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இந்த 15,000 பேர்ல யார் கரெக்டா படிச்சுட்டு போவாங்க எக்ஸாமுக்கு அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் சின்சியரா படிச்சுட்டு போவாங்க. அந்த சின்சியரா 1000 பேர் படிச்சுட்டு போறதுல 380 பேர் சர்டிபிகேஷன் போக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? மொத்தமா 190 வேகன்சி இருக்கு. அப்ப 1000ல 190க்குள்ள வந்தா வேலை. ஓகேவா? இந்த 1000ல 190க்குள்ள வரதுங்கிறது என்ன கேட்டா ஈஸி தான். சரிங்களா? காம்படிஷன் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. சோ சிவில் கரெக்டா முறையா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ECE and EEE. சோ ECE, EEE சேர்த்து மொத்தமா ஒரு 85 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்த 85 வேகன்சிங்கிறது ECE-க்கும் இருக்கு, EEE-க்கும் இருக்கு. ஓகேவா? ECE-க்கு தனியா சிலபஸ் இருக்கு, EEE-க்கு தனியா சிலபஸ் இருக்கு. ஓகேவா? ரைட். இப்ப இவங்களுக்கு 85 வேகன்சி. புரியுதா? இங்க 1:2 அப்படின்னா ஒரு 170 பேர் சர்டிபிகேஷன் போவாங்க. ஓகேவா? சர்டிபிகேஷன் போவாங்க. இப்ப ECE, EEE-ல மொத்தமா எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்னா ஒரு 5000 பேர் எழுதுவாங்க. ரெண்டும் சேர்த்து 5000ல இருந்து 10,000க்குள்ள. ஓகேவா? 5000ல இருந்து 10,000க்குள்ள எக்ஸாம் எழுத வாய்ப்பு இருக்கு. ECE, EEE சேர்த்து. சரிங்களா? இதுல நல்லா படிச்சுட்டு போறது எக்ஸாமுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் தான் தேர்வாங்க. நல்லா சின்சியரா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போறதுன்னு பார்த்தா. ஓகேவா? இந்த 500 பேருக்குள்ள இருந்து 170 தான் என்ன பண்றாங்க, சர்டிபிகேஷன் போறாங்க. அப்படிங்கிறப்ப இங்கேயும் காம்படிஷன் பெரிய அளவுல இல்ல. சரிங்களா? ஒரு 85 வேகன்சி இருக்கு. 500க்குள்ள 85க்குள்ள தான் வேலை. எனக்கு தெரிஞ்சு வந்துடலாம். ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா வந்துடலாம். ECE, EEE பொறுத்த வரைக்கும் இதான் நிலைமை. சரிங்களா? ரைட். ஃபைனலா பார்க்க போறது மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் தான் பெரிய ஷாக்கு. மொத்தமா 19 வேகன்சி இருக்கு. ஆனா மெக்கானிக்கலுக்கு நிறைய டைம் வேகன்சி வந்தது இல்ல. TNPSC-ல மெக்கானிக்கல் அவ்வளவு வேகன்சியே வராது. நாங்களுமே கூட ஒரு 5ல இருந்து 10 வேகன்சி வந்து எதிர்பார்த்தோம். ஒரு 19 வேகன்சி வந்திருக்கு. ஓகேவா? 19 வேகன்சி வந்திருக்கு. ஒரு 1:2 சர்டிபிகேஷன் போறாங்கன்னா 38 பேரை கூப்பிடுவாங்க. ஓகேவா? 38 பேர் கூப்பிடுவாங்க. இப்ப என்னன்னா நார்மலா மெக்கானிக்கல் எவ்வளவு எழுதுவாங்கன்னா ஒரு 5000ல இருந்து 10,000க்குள்ள எழுதுவாங்க நார்மலா மெக்கானிக்கல் எக்ஸாம் எழுதுறது. சரிங்களா? இப்ப இந்த 19 வேகன்சி அப்படிங்கறத பார்த்தோன்னே கண்டிப்பா சொல்றேன் எக்ஸாம் எழுதுற கவுண்ட் குறையும். ஓகேவா? ஒரு 1000 பேர் தான், ஒரு 1000ல இருந்து 2000 பேர் மெக்கானிக்கல் எக்ஸாம் எழுதினாலே அதிகம். வேகன்சியை பார்த்துட்டு நான் சொல்றேன் இவ்வளவு பேர் தான் எழுதுவாங்க.
ஓகேவா? இவ்வளவு பேர் தான் எழுதுவாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்டி. இதுல நல்லா படிச்சுட்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க. முறையா கரெக்டா படிச்சுட்டு போனா 100 பேர் தான் இருப்பாங்க. ஓகேவா? இந்த 100 பேர்ல 38 பேர் சர்டிபிகேஷன் போறாங்க. சரிங்களா? 19 பேருக்கு வேலை கிடைக்கும் போது. அப்ப 100ல 19 அப்படிங்கிறப்ப மீதியை கம்பேர் பண்றப்ப மேபி இந்த காம்படிஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட இதுலயுமே பெரிய அளவுல காம்படிஷன் இல்ல. சரிங்களா? ரைட். காமனா எல்லாருக்குமே ஓகேவா? காமனா எல்லாருக்குமே ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸும் மேக்ஸும் சேர்த்து மொத்தமா 100 கேள்வி இருக்கு. சரிங்களா? 100 கேள்வி இருக்கு. இதுல ஒரு 75க்கு மேல எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சேஃப். 100ல ஒரு 75க்கு மேல எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சேஃப். இது காமன் ஃபார் ஆல் ஜிஎஸ். ஓகே. செப்பரேட் பேப்பர் எடுத்து பாக்குறப்ப ஓகேவா? செப்பரேட்டா நீங்க பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிவில் சொல்லிடுறேன். இப்ப சிவில் பொறுத்த வரைக்கும் மொத்தமா எவ்வளவு கேள்வி இருக்கும்? 200 கேள்வி இருக்கும். இதுல நல்லா படிச்சுட்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 600 பேர், ஒரு 1000 பேர், ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இங்க நம்ம 190 வரணும். ஒரு 1000 பேர் நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறப்ப டெஃபினட்டா இதுல ஒரு 155 பிளஸ் அப்படிங்கிறது சேஃபா இருக்கும். 200 கொஸ்டின்ஸ். இதை நான் எப்படி சொல்றேன்னா ப்ரீவியஸா கேட்டிருந்த சிவில் கொஸ்டின்ஸ்லாம் வச்சு நான் சொல்றேன். 200க்கு ஒரு 150 பிளஸ் அப்படிங்கிற சேவா இருக்கும். நிறைய பேர் எம்ஏடபிள்யூஎஸ் பார்த்து சொல்லுவீங்க எம்ஏடபிள்யூஎஸ்ல ரொம்ப டஃபா இருந்தது. எம்ஏடபிள்யூஎஸ் அளவுக்கு டிஎன்பிசி டஃபா இருக்காது. லிட்டில் பிட் மாடரேட்டா தான் இருக்கும். ஓகே ரைட். அப்படியே அடுத்து ECEEE பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா படிச்சு போனா 500 பேர் தான். அதுல 170 பேர் சர்டிபிகேஷன் போறாங்க. 85 பேருக்கு வேலை இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப இதுல 200க்கு சரிங்களா நீங்க ஒரு 140 பிளஸ் அடிச்சாலே போதும். 200க்கு ஒரு 140 பிளஸ் அடிச்சீங்கனாலே அது பெரிய விஷயமா இருக்கும். ஓகேவா? 140 பிளஸ் அடிச்சீங்கன்னா ஈஸியா வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? கடைசியா மெக்கு பார்க்க போறப்ப இங்க வேக்கன்சி கவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகேவா? ஒரு 38 பேரை வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு 19 பேர் தான் வேலை கொடுக்க போறாங்க. ஓகேவா? நல்லா படிக்கிறது 100 பேர் தான் நான் சொன்னாலுமே கூட இந்த 100 பேருமே ஓகேவா ஓரளவு ஒரு 140க்கு மேல அடிக்கிறவங்க தான். அதுல 38 தான் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இதுல ஒரு 160 எடுத்தாதான் நீங்க சேஃபா இருக்க முடியும். சரிங்களா? 200க்கு ஒரு 160 அடிச்சாதான் நீங்க சேஃப். புரியுதா? அப்ப நான் ஓவரால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிவிலுக்கு ஒரு 155 பிளஸ், ECEEE ஒரு 140 பிளஸ் அப்படிங்கிறது சேஃபா இருக்கும். மெக்கானிக்கலுக்கு ஒரு 160 பிளஸ் அப்படிங்கிறது சேஃபா இருக்கும். ஏன்னா இங்க வேகன்சி கம்மியா இருக்கு. ஓகே. இதை அடிச்சா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். ஜிஎஸ் நான் சொல்லிட்டேன் 75 பிளஸ் அப்படிங்கிறது. ஓகே. சோ ஒருத்தருக்குமே எவ்வளவு வேகன்சி ஸ்பிளிட் அப், என்ன மாதிரியான காம்படிஷன் இருக்கும், எவ்வளவு எடுத்தா சேஃப் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இனிமேட்டுக்கு படிச்சு பாஸ் ஆகிறது தான் உங்களுக்கு வேலை. அதுக்கு பக்காவான ஒரு கைடன்ஸ் எங்க சைட்ல இருந்து வரும். ஓகேவா? சோ அதுக்கு தான் நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். சரிங்களா? கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். ஜாயின் பண்றவங்க 7708197281 இந்த மாதிரி கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.